அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இன்றோடு 26 தராவி நிறைவேற்றிருக்கு. 29 ஜுஸு முடிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல மனிதனை ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் படைச்சான். மனிதன் இந்த உலகத்துல வாழ்ற காலத்தெல்லாம் பெருமை அடிச்சிருக்கான். இது இந்த உலகம் எனக்கு தான் சொந்தம், இது என் கை என் காலு அப்படின்னு நல்லா பெருமை, என்னுடைய குடும்பம் அப்படின்னு பெருமை அடிச்சிருக்கான் மனுஷன். நாளைக்கு மறுமையில தான் தெரியும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா இந்த பாவத்தை செஞ்சியா அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் இவன் சொல்லுவான், நான் எதுவுமே செய்யல அப்படின்னு சுத்தி முத்தி பார்ப்பான். யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே தான் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் செய்யலையா அல்லா அப்படின்வான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், சாட்சியை கொண்டு வரட்டான்னு கேட்பான். மனுஷன் யாருமே இல்லையே அப்படின்னு தைரியமா இருப்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நாக்குக்கு மட்டும் பூட்டை போட்டு எல்லா உறுப்பையும் எல்லாம் பேச சொல்லுவான். கை, காலு, கண்ணு, மூக்கு எல்லாம் ஒவ்வொன்றா பேசும். அப்பதான் மனுஷன் சொல்லுவான், இத்தனை நாளா நான் என்னுடைய உறுப்பு, என்னுடைய கை, என்னுடைய காலம் சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இது எல்லாமே எனக்கு எதிராக சாட்சி சொல்லுது. அன்றைக்கு நல்லா அன்றைக்குள்ள செய்யும், என்னை பேச வச்சா அல்லாதான் எல்லாம் பேச வச்சான்னு சொல்லி உறுப்பு சொல்லுவான். அப்பதான் மனுஷனுக்கு தெரியும் நம்ம யாரு அப்படின்னு. சரி, நம்ம குடும்பம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தா நம்ம அத்தா அம்மா கூடவே இருந்தாங்களே. நம்ம மனைவி எங்க போனாலும் நான் நைட்ல வீட்டுக்கு வந்துடுவேன், என் கணவன்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன் அப்படி மனைவி சொல்லுவா. கணவன் சொல்லுவா, எங்க போனா நான் வீட்டுக்கு வந்துடுவேன், இன்னைக்கு டேட்டா நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், என் பிள்ளையை நான் பார்த்து செஞ்சினேன் அப்படின்னு குடும்பம் இருக்கும். நாளைக்கு தான் தெரியும். இன்னைக்கு ஓதப்பட்ட சூறால ஓதுனாங்க, யோமை ஃபிருல் மரும் நசிஹி ஒம்மிஹி. நாளைக்கு மறுமையில தாயை பார்த்து பிள்ளை விரண்டு ஓடுவான், பிள்ளையை பார்த்து தந்தையை ஓடுவான். அப்படி மறுமையில எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தர் ஓடுவான். ஏன்னு சொன்னா, எங்க நம்ம அமலை பிடிங்க அவனுக்கு கொடுத்துருவாங்களோ, இல்ல அவனுடைய பாவத்தை பிடிங்க நம்மளுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் விரண்டு ஓடுவாங்க. அல்லாஹ் தஆலா மறுமையில இப்படி ஒரு கோலத்தை வச்சிருப்பான். அப்பதான் நமக்கு உண்மை புரியும். நம்ம கையை நம்ம காலு நமக்கு எதிராக சாட்சி சொல்லிச்சு, நம்ம குடும்பமும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டு, அப்பதான் நீ தன்னந்தனியா நின்று நம்ம யார் அப்படின்னு உணர்வோம். இந்த குறிப்பிட்ட காலத்துல நமக்குள்ள போட்டி, பொறாமை, ஈகோ, நீ தான் பெரியவன் நான் தான் பெரியவன் அப்படின்னு போட்டி போட்டு இருக்கோம். அதனால வாழ்ற காலம் குறுகிய காலம் தான். அதுல நம்ம நல்ல அமலை செய்யறோம். மறுமை நிச்சயமாக வரும், எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு மூமியினோட நம்பிக்கை அதுதானே. அல்லாஹ் ரசூலை நம்புறோம், வல் யௌமில் ஆகிர் மறுமை என்பது நம்புறவனுக்கு தான் முஸ்லிம் என்பதாக, முஃமின் என்பதாக பேரு. அந்த மறுமைக்குன்னு சில அறிகுறி அடையாளம் சொல்லியிருக்காங்க. நிறைய சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க, குரான்லயும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். மதாசா எப்போ கேமனால் வரும் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. சிலாசா தகுந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தராவி பையில யூதர்களின் குணம் அப்படின்ற டாபிக்ல பேசியிருக்கோம். மறுமையின் அடையாளங்கள் சொல்லி பெரிய பெரிய அடையாளங்கள்லாம் பேசியிருக்கோம். மஹதி அல் இஸ்லாம் வர்றது, ஈசா அல் இஸ்லாம் வர்றது, யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வர்றது, இதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம். அதனால இன்னைக்கு இந்த கியாமத் நாளை பத்தி சின்ன சின்ன அடையாளங்கள் சலாசம் சொல்லியிருக்காங்க. வெவ்வேறு ஹதீஸ்ல சலாசம் வெவ்வேறு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக வேண்டி அதை நான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். ஒரு 19 பாயிண்ட் கியாமத் சின்ன அடையாளம் சொல்லி 19 பாயிண்ட் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம். சபையில சலாசம் சஹாபாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சஹாபி ஏஞ்சி, கியாமத் நாள் எப்போ வரும் மதாசா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா சல்லாசம் அந்த கேள்வியை காதலே வாங்கல. மற்ற சஹாபாக்கெல்லாம் என்னோட சல்லாசம் ஒரு கேள்வி கேட்கப்படுது, சல்லாசம் காதல விழுகலையா அல்லது கேட்காம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சல்லாசம் அந்த சபையில உபதேசம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சஹாபி எப்போ கியாமத் கேள்வி கேட்டாரு, எங்க அவர் அப்படின்னு சல்லாசம் கேட்கறாங்க. இது விஷயம் என்னன்னு சொன்னா, இது நமக்கு ஒரு படிப்பினை. ஸ்கூல்ல சாரோ பாடம் எடுத்துட்டு இருக்குவாங்க, இல்ல அஜத் ஏதாவது பயன் பேசிட்டான்னு சொன்னா இடையில ஏஞ்சி பேசுறது ஒழுக்க குறைவான விஷயம். பேசிட்டு இருக்கும் போது பேசி விட்டுருவோம். உங்களுக்கு என்ன டவுட் சந்தேகம் இருந்துச்சுன்னா கிளாஸ்ல என்ன சரி இல்ல பள்ளிவாசல என்ன சரி, அந்த பயான் முடிச்ச பிறகு லெசன் முடிச்ச பிறகு கேட்கலாம். நீங்க இந்த சொன்னீங்களே சார், நீங்க பயன் பண்ணீங்களா சார், இது என்ன டவுட் அப்படின்னு கேட்கலாம். பேசிட்டு இருக்கும் போது இடையில பேசணும்னு சொன்னா பயன் பேசுறவங்க மறந்துடும், கேட்டவங்களுக்கும் அது பிரயோஜனம் அளிக்காது. அதனால இது ஒழுக்கத்தை சலாசம் கத்துக்கிறாங்க. டோட்டலா உபதேசம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சலாசம் கேட்கறாங்க, யார் என்கிட்ட கேள்வி கேட்டா அப்படின்னு. இப்ப கேள்வி கேட்டு சலாசம் சொல்றாங்க, சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல சில விஷயங்கள், அப்புறம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்படி எல்லா சஹாபாவும் சொன்னது உங்களுக்கு நான் சொல்றேன். சலாசம் சொல்றாங்க, கியாமத் எப்போ வரும்னு சொன்னா, அமானிதத்தை எப்ப மோசடி செய்யப்படுதோ அப்ப கியாமத் வரும்னு சொல்றாங்க. அமானிதம் சொன்னா நமக்கு தெரிஞ்சது சில விஷயங்கள் தான். நம்ம ஏதாவது சொல்லியிருப்பாங்க, சொல்லாம வெளியில சொல்லாம இருக்கணும் இல்லையா, அது அமானிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளை நம்ம கொடுத்து வச்சிருந்தா அந்த பொருளை திருப்பி பத்திரமா ஒப்படைக்குது, இதுக்கு பேர் அமானிதம் சொல்லுவாங்க. நிறைய அமானிதத்துல நிறைய வகை இருக்குது, அது தனிய டாபிக்ல பேசலாம். நம்ம சமுதாயம் குறிப்பா ஒரு அமானியத்தை மோசடி செஞ்சுக்கிட்டே வருது, செய்வாங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. என்னன்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒருத்தர் பேசிட்டு ஒரு வியாபார விஷயமா பேசிட்டு இருக்காங்க, வெளியூர்காரன்ட்ட பேச்சு வார்த்தை முடியல. சலாசம் சொன்னாங்க நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு. அப்ப அந்த மனிதர் கேட்க எப்ப சந்திக்கலாம், நாளைக்கு அப்படின்னு சலாசம் நேரம் குறிச்சிட்டாங்க. எத்தனை மணிக்குன்னு கேட்டா ஒரு மணி சொல்றாங்க, உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றாங்க. 10 மணிக்கு நாளைக்கு சந்திக்கலாம், இதயத்தை சந்திக்கலாம் சொல்லி சலாசம் அந்த மனிதர் பிரிஞ்சு போயிடறாங்க. சலாசம் மறுநாள் கரெக்டா அதே 10 மணிக்கு வந்து அதே இடத்துல நிக்கிறாங்க. ஆனா அந்த மனிதர் வரவே இல்லை. பொழுது போகுது, 11வது 12வது லொகட் டைம் ஆயிடுச்சு. அங்கேயே டென்ட் அடிச்சு அங்கேயே தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா அங்கேயே இருக்கிறாங்க, 2ஆம் நாள் இருக்கிறாங்க, 3ஆம் நாள் அந்த மனுஷர் வராரு. இப்ப சலாசம் கேட்கறாங்க, நீங்க அமானத்தை மோசடி செஞ்சுட்டீங்க, நீங்க நான் வரும்னு சொல்லி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னை நோய்வினப்படுத்திட்டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் சொன்னா, இது அமானத்தை மோசடி செய்யற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னு சொன்னா, இங்க வா இப்போ வா இத்தனை மணிக்கு வானா கரெக்டா வந்துடணும். அப்படி வர முடியலன்னு சொன்னா போன் பண்ணி மெசேஜ் பண்ணிடலாம், இன்னைக்கு வர முடியல லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம சமுதாயம் பத்திரிகையில கல்யாண பத்திரிகையில 10 to 11 முபாரக்கா நன்னது அப்படி அடிக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த டைமுக்குள்ள கல்யாணம் நடந்தா சரித்திரமே கிடையாது. அந்த 11 மணிக்கு மேலதான் நடக்குது. அப்ப எதுக்கு பத்திரிகை அந்த டைம் போடுறீங்க? முடியலன்னு சொன்னா கல்யாணம் அப்படின்னு சொல்லி போட்டா போதும். பத்திரிகை அந்த கல்யாணத்தை போட்டு எவ்வளவு வேதனை தெரியுமா? அது நமக்கு புரியுதே இல்லை. கல்யாணம் சொன்னா உங்களுக்கு தான் கல்யாணம், உங்க குடும்பத்துக்கு கல்யாணம்னா உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கும். நாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு கல்யாணத்துக்காக நேரத்தை ஒதுக்கிட்டு எங்க வேலையை முற்படுத்தி பிற்படுத்தி வந்து மண்டபத்தை உட்காந்துருந்தா மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கே வரமாட்டாரு. மாப்பிள்ளை அப்பதான் பஸ்ல ஏறி இருப்பாரு. ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் மாப்பிள்ளை ஊரு. அப்பதான் பஸ் ஏறி வர மாப்பிள்ளை இங்க வந்துட்டார் அங்க வந்துட்டார். அரசியல் கூட்டத்தை சொல்லுவாங்க இல்லையா, தோ வந்துட்டார், தோ கிளம்பிட்டார், தோ கார் ஏறிட்டார், தோ கிட்ட வந்துட்டார், அந்த மாதிரி மாப்பிள்ளை வந்துட்டார் சொல்லி நம்ம மாப்பிள்ளை வர வழியே பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது ரொம்ப மோசமான விஷயம். உங்களுக்கு முடிஞ்சா டைம் போடுங்க, முடியலையா எப்ப முடியுது அந்த டைமை மென்ஷன் பண்ணுங்க. பத்திரிகையில 12 மணி தான் முடியும்னா 12 மணிக்கு, 1 மணிக்கு தான் முடியும்னா 1 மணிக்கு கல்யாணம் அடிங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். எவ்வளவு பேர் திரும்ப பாதிக்கப்படுறாங்க சில பேர் தெரியுது இல்ல. ஒரு கல்யாணத்தை நான் போய் பின்னாடியே சொல்றாரு, முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சா ஊருக்கு போலான்னு பார்த்தேன், இன்னமும் மாப்பிள்ளை வாரி எப்ப கல்யாணம் முடிஞ்சு எப்ப சாப்பிட்டு எப்ப போட சொல்ல அவர் என் கண்ணு எதுக்கு புலம்புறாரு. எவ்வளவு பெரிய மோசடி அது. இதெல்லாம் இப்ப நம்மளால எப்ப மோசடி செய்யப்படுதோ அப்ப கேமத்தால் எதிர்பாருங்க என்பதாக சலாசம் சொல்றாங்க. 2வது விஷயம், இது முதல் விஷயம். வெவ்வேறு ஹதீஸ்ல வெவ்வேறு மாதிரி சலாசம் சொல்லியிருக்காங்க. உங்க தொகுத்து நான் சொல்றேன். முதல் விஷயம் அமானத்து மோசடி செய்தா கிடைக்கும். 2வது விஷயம் தகுதி இல்லாதவர் கையில பொறுப்பு ஒப்படைக்கிறது. உதாரணமாக ஒரு அரசியல் தலைவர், அவர் தகுதியே இல்லை, அவர் தகுதியா போட்டது. அது ஒரு ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், இப்படி எல்லாத்தையும் எதாவது எடுத்துக்கலாம். ஒரு பள்ளிவாசல் இமாம், எந்த தலைவர் தகுதி இல்லாதவர் கையில பொறுப்பு ஒப்படைச்சுன்னு சொன்னா கண்டிப்பா கேமத்தான் வரும், அதை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. 3வது பொது சொத்துக்கள்ல சுரண்டுறது. பொது சொத்துனா பள்ளிவாச சொத்து, பைத்துல் மால், சில பேர் வசூலுக்கு போவாங்க பள்ளிவாச வசூல் சொல்லி. அந்த வசூல் பண்ண காசுல வெட்டி குடிக்கிறது, சாப்பிடுறது நம்ம காசு தான் அப்படின்னு. அது ரொம்ப மோசமான விஷயம். பொது சொத்துல கையை வைக்க 1 ரூபாய் தான் சரி. குறிப்பா பள்ளிவாசல் சொத்துல யார் கை வைக்கிறாங்களோ அவங்க வம்சமே உருப்படாது. ஹதீஸ்ல வருது, பள்ளிவாசல் சின்ன கூரை கூட உங்க வீட்டுல தூசில வருந்தா உருப்படாது. சில பேர் வராங்க, இருக்கிறத எடுத்துட்டு போறாங்க, திரும்ப பள்ளிவாசல் கொண்டு வைக்கிற அந்த பழக்கமே கிடையாது. இன்னமும் அவங்க வீட்டு சொத்து மாதிரி அப்படியே வச்சுக்கிறாங்க. பின்னாடி அந்த ஒரு பாத்திரமோ ஏதாவது ஒரு தட்டோ ஏதாவது பள்ளிவாசல் பொருள் வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அந்த பொருளை பார்க்கும்போது ஒரு ஞாபகம் கண்டிப்பா வரும், இது நம்ம வீட்டு பொருள் இல்லையே, ஆனா நம்ம காசு கொடுத்து வாங்கின பொருள் நம்ம வீட்டுல இருந்தா நமக்கு தெரியுமா தெரியாதா? மற்ற வித்தியாசமா பொருள் நம்ம பொருள் தெரியுமா? தெரிஞ்சு கண்டிப்பா தெரியும். ஆனா அவங்களுக்கு அதை பத்தி எண்ணமே கிடையாது. பள்ளிவாசல் சொத்து தானே, வேஸ்டா கீழே தானே கிடக்குது, அது தேவையில்லாம இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எல்லாமே உபயோகமான பொருள் தான். உரியவர் யாரோ அதை கேட்டு முறை பிரகாரம் வாங்கிட்டு போறமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு பள்ளிவாசல் பொருளை வீட்டுல வச்சீங்கன்னு சொன்னா குடும்பம் பரக்கத்து இருக்காது என்பதாக ஹதீஸ்ல வருது. உமர் ரலியல்லாஹு ஒரு நபர் பேச வர்றாரு. அப்ப ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு உமர் என்ன கேட்கறாங்க, நீங்க பொது விஷயமா பேச வந்தீங்களா அல்லது தனிப்பட்ட விஷயமானு கேட்கறாங்க. அப்ப அந்த மனிதர் தனிப்பட்ட விஷயம் பேச வந்தோம்னு சொன்ன உடனே உமர் என்ன விளக்கு அணைச்சிட்டாங்க. நான் பேச தானே போறோம், முகத்தை பார்க்க தேவையில்லையே, தனிப்பட்ட விஷயம் எதுக்கு, பொது சொத்து விளக்க வேணாம்னு சொல்லி அணைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம பேருந்தா கூட ஒரு அளவுக்காச்சும் பள்ளிவாசல் சொத்து, பொது சொத்து, பைத்துல் மால் பேணி நடக்கணும். இதான் உலகம் அழிவு ஏற்படும் என்பதாக சொல்றாங்க. 4வது ஜக்காத்தை பாரமாக்குறது. ஜக்காத்து கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயமா. இதுக்கெல்லாமா ஜக்காத்து, போன வருஷம் தானே கொடுத்தேன், போன வருஷம் 15 போட்டு கொடுத்தேன், அதே 15 போட்டா இப்பவும் கொடுக்கமான கொடுத்துதான் ஆகணும். ஜக்காத்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் இல்லாம விருப்பம் இல்லாம கொடுத்தாகலுமே வேற வழி இல்லாம கொடுத்தீங்கன்னு சொன்னா இது இப்ப கேமத்தான் வரும் என்பதாக சலாசம் சொல்றாங்க. எவ்வளவு நம்ம வீண் செலவு எவ்வளவு பண்றோம். ஒரு பர்த்டே பார்ட்டி, பர்த்டேக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. பர்த்டேக்கு கேக் வெட்டது என்ன, பேனர் வைக்கிறது என்ன, போஸ்டர் அடிக்கிறது என்ன, பத்திரிக்கை அடிக்கிறது என்ன, பெரிய கேக் வாங்குறது என்ன, எவ்வளவு செலவு பண்ணும். பர்த்டேக்கோ கல்யாணத்துக்கு தேவையில்லாத செலவு எவ்வளோ பண்ணுவோம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஜக்காத்து கொடுக்க மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி ஜக்காத்து கொடுக்க யாரு பாரமா இருக்குதோ அப்ப கேமத்தான் வரும். 4வது. 5வது கல்விய இல்ம மார்க்க கல்வியை அல்லாஹுக்காக தீனுக்காக இல்லாம உலகத்துக்காக வேண்டி கற்கணும். இந்த கருத்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், நம்ம பெரிய ஆளா எல்லாம் நம்ம மதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்ம உலகத்துக்காக கருத்தான்னு சொன்னா கேமத்தான் வரும். 6வது
மனைவிக்கு கட்டுப்பட்டு தாயை துன்புறுத்துது. நிறைய வீட்டுல அது நடக்குது. மனைவி வந்த உடனே தாயை கண்டுக்கிறதே கிடையாது. தாய் தான், மனைவி தான் முக்கியம். தாய் பாசம் இல்லாம தாயை நம்ம பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தா அதை விட்டுருது. ஆனா மனைவிக்குன்னு ஹக்கு இருக்குது, அதை இல்லைன்னு சொல்லல. மனைவியோட இடத்துல வைக்கணும், தாயோட இடத்துல வைக்கணும். ரெண்டுத்தையும் கையாளு பெரிய விஷயம் தான். தாயும் மனைவி ஒருத்தன் கையாள் ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த டைம்ல மனைவிட்ட எங்க அம்மா உன்னை எப்படிமா சொன்னா, ஒன்னு மாரி மரும கடை கொடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி மனைவிட்ட போய் சொல்லுவோம். அம்மாட்ட போய் அம்மா ஒன்னு மாதிரி மாமியார் உலகத்தையே இல்லையான்னு சொல்லி என் கொண்டாட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி 2 பேர் மாத்தி இது போய் கிடையாது. 2 பேர் பரஸ்பரத்தை ஈக்குவலா மேனேஜ்மெண்ட் பண்ண சொன்னா குடும்பம் சீரா போகும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிதான் ஒரு மாமியை கிணத்து விட்டு மோத்தா போச்சுன்னு சொல்லி மருமக பக்கத்துல கேட்டாலாம், எப்படி மோத்தா போச்சு, என்ன கிணத்து விழுந்துச்சுன்னு. எங்க வீட்டுனா கிணறு இருக்குது, மாமியாருக்கு உழுகுது அப்படின்னு. அப்ப அந்த அழுதுகிட்டே மருமக சொன்னாலாம், அது தானாவா உழுகும், நம்ம தான் ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சான். என்னன்னா இவ தள்ளி விட்டா மாமியார. அதனால மனைவி முக்கியத்துவத்தை அம்மா ஒதுக்கி வைக்கிறது, இதுவும் கேமத்தான அடையாளம். 7வது, நண்பனை நெருக்கமா வச்சுக்கிட்டு அப்பா பேச்சு கேட்கறது இல்லை. அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அப்பாவுக்கு என்ன தெரியும், அவர் அந்த காலத்து ஆளு அப்படின்னு சொல்லி நண்பன் சொல்றதை அவனோட ஐடியாவை ஃபாலோ பண்ணி வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னா நண்பனை நெருக்கமா வச்சுட்டு அப்பாவை தள்ளி வைக்கிறது, இதனால கேமத்தால வரும். 8வது, பள்ளிவாசல் கூச்சம். எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல் ஏதாவது மசுரான்னு சொன்னாலே சண்டை வரும், அதுக்கும் கேமத்தான் வரும். பள்ளிவாசல்ல தொழுக சத்தம், திக்ர சத்தம், குரான் சத்தம் தான் வரணுமே தவிர விளையாட்டு சத்தம், கேலிக்கின்ற சத்தம். சில பேர் போன் பள்ளிவாசலுக்குள்ளே பேசுவோம், தோந்துட்டேன் பள்ளிவாசல் தான் இருக்கிறேன். பள்ளிவாசலுக்கும் போனுக்கு பள்ளிவாசலும் வேலையே இல்லையே. அல்லாஹ் கூட தொடர்பு வச்சுக்கும் போது மத்தவங்க தொடர்பு நம்ம எதுக்கு? பள்ளிவாசல்ல படைத்தவன் கிட்ட மட்டும் தான் தொடர்பு இருக்கணும். படைப்பின தொடர்பு அத்து போயிடும். அதுதான் பள்ளிவாசல். இறை இல்லம் சொன்னா முழுக்க உள்ளமும் உடலும் அல்லாஹ் கிட்ட நெருங்கணும். அந்த டைம்ல பள்ளிவாசலுக்கு போனுக்கு வேலையே கிடையாது. நான் போன் இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னா போனை கீழே வச்சிடறாங்க, சலாம் போட்டு அடுத்த செகண்ட் போன் எடுத்து பார்ப்பாங்க, ஏதாவது மிஸ்டேக் வந்துருக்கா. யாரும் உனக்கு பண்ண போறது இல்லை, போனுக்கு வேலையே கிடையாது. போன் ஆஃப் பண்ணி வச்சிடணும். போன் வந்தாலும் பேசக்கூடாது பள்ளிவாசல், இல்லை வெளியில போய் பேசணும். இது அதவு குறையான விஷயம். பள்ளிவாசல கூச்சல் நடந்ததுன்னு சொன்னா கேமத்தான் வரும். 9வது, காலம் சுருக்கப்படும். சலாசம் ஹதீஸ் சொல்றாங்க, 1 வருஷம் 1 மாசம் ஆயிடுமா, 1 மாசம் 1 வாரம் மாதிரி சுருப்பிடும், 1 வாரம் 1 நாள் மாதிரி ஆயிடும், 1 நாள் 1 மணி நேரம். நம்ம கூட கண்ணுக்கு ரமதான் இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, நாளைக்கு சத்தம் ரொம்ப வேகமா போகுது பாத்தீங்களா. இதுவும் கேமத்தா அடையாளம் என்பதாக சொல்றாங்க. சலாசம் 63 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களோட ஹதீஸ் அவங்க வாழ்க்கையை பார்த்தா சொன்னா பிரம்மாண்டமா இருக்கும். 63 வருஷத்துல செய்யக்கூடிய காரியமே கிடையாது அது. ஆனா அல்லாஹ் ஒரு விசாரணை வச்சிருந்தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அசருக்கு மாதிரி குரானை முடிப்பாங்களா, அசர்ல இருந்து குரான் எல்லாருக்கும் சந்தேகம், எப்படி முடிப்பீங்க, யாருக்கெல்லாம் சந்தேகமே எல்லாம் வாங்கன்னு சொல்லி அபு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கடற்கரை ஓரத்தை கூட்டு பண்ணாங்க. அசத்துல முடிஞ்ச உடனே குரான் திறந்து ஓதுனாங்க. குரானை முடிக்கவும் மகரிப் வாங்க சொல்லிட்டாங்களா. அந்த அளவுக்கு எல்லாம் விசாலமான டைம் கொடுத்தான். ஆனா நமக்கு அசர் இருந்து ஒரு டீ குடிச்சு வந்தா மகரிப் டைம் வந்தது, காலத்தெல்லாம் சுருக்கிட்டாங்க. இதுவும் கேமரா அடையாளம். 10வது, யூதர் கூட ஒரு போர் நடக்குமா. இப்ப பலஸ்தீன் ஈரான் இந்த போர்லாம் கிடையாது, இதோட பெரிய போர் நடக்கும். இதுவே நமக்கு கதி கலங்கு கண்ணெல்லாம் கலந்து பார்த்தா இதோட பெரிய போர் நடக்கும். அது வராம கேமத்தான் வராது. இப்ப மஹதி அலி இஸ்லாம் நான் சொல்லிட்டேன், திரும்ப சாட்டா சொல்றேன். மஹதி அலி இஸ்லாம் மக்கால ஹஜ்ரத் கல்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்களாம். அப்ப நல்லடையாளர் எல்லாம் மக்காவுக்கு நோக்கி போயிடுவாங்க. ஊர்ல ஃபித்னா ஃபசாத்லாம் குழப்பமாயிடும். அப்ப ஒரு சத்தம் வரும், மஹதிட்ட இவதான் உங்க ஹலீஃபா தேர்ந்தெடுத்துக்கான, இவதான் ஹலீஃபா கையை பிடிச்சி பையத் பண்ணுங்க சத்தம் வந்த உடனே எல்லாரும் மஹதியை கூப்பிட்டு மதீனால ஒரு பெரிய படையை தோர்த்தி யூதர்கிட்ட சண்டை போடுவாங்களாம். எந்த அளவுக்கு அந்த சண்டை நடக்கும்னு சொன்னா யூதர்கள் ஓடி போய் கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிச்சுப்பாங்களாம். அப்ப அந்த கல்லு பேசும், சஹீஹான ஹதீஸ், கல்லு சொல்லும், ஓ ஈமான் கொண்டவரே, என் பின்னாடி எனக்கு பின்னாடி ஒரு யூதருக்கு வந்து கொலை பண்ணு அப்படின்னு சொல்லி கல்லு சொல்லுமா. இப்படிதான் இந்த மாதிரி மிகப்பெரிய போர் நடக்காம கியாமத்தான் வராது. 11வது, தட்டுகள் மூலமாக தொடர்பு வருமா, அதாவது சேட்டலைட்டு சொல்றாங்க இல்லையா, அது சலசம் பேசிட்டு தட்டுகள் மூலமா தொடர்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. 12வது, உறவுகள் துண்டிக்கப்படும். உறவை துண்டிச்சு வச்சிருவான். சொந்த மாமனார் மருமன்ட்ட பேச மாட்டான், மருமகன் இது குடும்பம் சொன்னா பொண்டாடிட்டே பேசாம இருப்பாங்க. ஒரே வீட்டு தான் இருப்பாங்க, ஒரே ரூம்ல தான் இருப்பாங்க. நம்ம பொண்டாடிட்டு பேச மாட்டாங்க. எதாவது சொல்லிட்டு சொல்லு, உங்க அம்மா அதை பண்ண சொல்லு, உங்க அம்மா எடுத்து சொல்லு, உங்க அம்மா கிளம்பிட்ட கேளு அப்படின்னு. இதுவும் கேமத்தான் அடையாளம். மனைவிட்ட உறவுகள் முடிக்கிறது கேமத்தான் அடையாளம். 13வது, தலைவர்கள் எல்லாமே முனாஃபிக்கா இருப்பாங்க. கூட தான் இருப்பானுங்க, ஒன்னா ஒரு தொண்டனா இருப்பாங்க. அவனுக்கு ஒரு தேவைன்னா தொண்டனை மாட்டி விட்டு தலைவன் எஸ்கேப் ஆயிடுவான். கேடு கெட்டவனா இருப்பான் தலைவன். இதுவும் கேமத்தான் அடையாளம். 14வது, பள்ளிவாசல் மெஹராப்லாம் அழகா சூப்பரா இருக்கும், பார்க்க மெயினான டெக்கரேஷன் அழகா இருக்கும். ஆனா முன்னாடி தொழுலாம் பாத்தீங்களா, உள்ளம் கேடு கெட்டு போய் மோசமான உள்ளமா இருக்கும். அதாவது உள்ளத்துல அல்லாஹ் இருக்க மாட்டாங்க, வேற குடும்பத்தை உலகத்தை நினைச்சு தொழுவாங்க. இதுவும் கேமரா அடையாளம். பள்ளிவாசல் நல்லா குறிச்சோம் இல்ல, உள்ள தொழுக்கூட மக்கள் அல்லாஹ் நினைக்கிறோம். 15வது,
பணத்துக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க, முஸ்லீமுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. ஒரு ஆலிம் இருக்கான்னு சொன்னா ஆலிம் கண்ணியம் தர மாட்டாங்க. பணக்காரன் வந்தா பணக்காரன் வாங்க வாங்க ஆலிம் ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்முக்கு முக்கியம் தராம முக்மினுக்கு முக்கியம் தராம பணக்காரன் முக்கியம் தந்தான்னு சொன்னா கியாமத்தான் வரும். 16வது, ஆணை கல்யாணம் பண்ணிப்பானுங்க, பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுவும் நடந்துதான் இருக்கு. மேற்கு இந்தியால அமெரிக்கா நடந்துதான் இருக்கு. ஆணும் விரும்புவாங்க, பெண்ணு கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது நடந்தா கியாமத்தான் வரும். 17வது, தலிது அமத்தூர் அபத்தகா, அதாவது ஒரு அடிமை ஒரு பிள்ளை அம்மாவை பெற்றது பலம். அதாவது என்ன அர்த்தம் சொன்னா, அம்மா தாய் தந்தையை மகன் கண்ட்ரோல் வச்சுப்பான். அப்பா சம்பாதிக்கிற வரைக்கும் அப்பா கை ஓங்கி இருப்போம். அப்பா சம்பாதிக்கிற ரிட்டையர் ஆயிட்டாரு, அப்பா சம்பாதிக்கல, அப்பா கையில காசுன்னு சொன்னா மகன் ஒரு 10 காசு, ஒரு 10 ரூபாய், ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்ச உடனே அப்பாவுக்கு ஒண்ணு மட்டன் தட்டி இவர் பெரிய ஆளு மாதிரி, உனக்குன்னா தெரியும், உனக்குன்னா அந்த காலத்து ஆளு உட்கார் அப்படின்னு அப்பா மட்டன் தட்டி இவர் பெருசா ஆயிக்குது. அதாவது அப்பா தாய் தந்தை அடிமை மாதிரி நடத்தி இவர் பெரிய ஆளா ஆயிக்குது. இதனாலையும் கியாமத்தான் வரும். 18வது, ஆடு மேய்க்கிறோம், பெரிய பெரிய வீடு கட்டுவான், அனாந்து வீடு கட்டுவான். நம்ம பார்த்துதான் செய்யும். டீ கடை, ஒரு டீ வித்திருந்தவன் ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கான். இதெல்லாம் கியாமத்தான் அடையாளம் தான். டீ மாஸ்டர் எல்லாரும் தெரியும், யாரும் பேர் சொல்ல தேவை இல்லையா? அந்த அளவுக்கு ஆடு மேய்க்கிறவன் பெரிய பெரிய வீடு கட்டுவான், ஒண்ணுமே இல்லாதவன் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுவான். இதெல்லாம் கியாமத்தான் அடையாளம். 19வது, பைத்துல் முகத்தஸ், அப்ப வெற்றி கொள்ளப்படும். மிஸ்ரு சிரியாலாம் பைத்துல் வெற்றிப்பட்டு கிலாபத் ஆட்சி நடக்கும். ஆட்சி நடக்காம கியாமத்தான் வராது. அப்ப எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுவாங்க. அப்பதான் மஹ்தி இஸ்லாம் வருவாங்க, பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவாங்க. இப்ப பைத்துல் முகத்தஸ் நம்ம கையில இல்ல, இன்ஷா அல்லாஹ் கூடிய கிடைக்கும். கிடைச்சுன்னு சொன்னா கியாமத்தான் வரும். இப்படி நிறைய விஷயத்த ஸல்லல்லாஹு சொல்றாங்க. கடைசியா சொல்றாங்க, கியாமத்தான் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு சஹாபிய கையில தலைமையில கை வச்சு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் எப்படி உன் தலைமையில கை வச்சிருக்கணும் அதே மாதிரி நெருக்கமா கியாமத்தான் வரும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்ற காலத்தை நல்ல அமல் செஞ்சு அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.